நடுவர் அவர்களே, என் அன்பு தாய் மாமன் சொன்ன மாதிரி தாய் தகப்பன் கட்டின பொண்டாட்டி பெத்த பிள்ளைகளை ஆமா, தாய் தகப்பன் கட்டின பொண்டாட்டி பெத்த பிள்ளைகள் அனைத்தையும் அழைத்துக் கொண்டு ஜவுளி கடைக்கு சென்று தீபாவளி அன்று நல்ல ஆளுக்கு பிடித்தமான ட்ரெஸ்களை எடுத்து கொடுத்து கடைசியில கீழே நின்று அழகு பார்க்கும் ஆண்மகன் அவர்களே, உண்மை. கை தட்டினீங்களே, எதுக்கு தட்டினீங்க? ஒத்த கையிலி ஒத்த துண்டு, இதோட இறாய் முண்டை உக்காரா, ஒத்த துண்டு கட்டின கைலியோட நின்று எங்களுக்கு ட்ரெஸ்ஸை எடுத்து அழகு பார்க்கும் ஆண்மகனே, எதுக்கு குடிக்கிற? அந்த கைலியோடையும் அந்த துண்டோடையும் எதுக்கு சாக்கடையில பண்ணி பெறற மாதிரி பெறற? உட்கார்றா பேப்புஞ்சா உட்கார்றா. சொல்லுங்கள் ஆண்மகன் அவர்களே. அதே போலதான் நாங்கள் தாய்மார்கள் இருக்கிறோமே, கட்டின கணவர் கணவனே கண்கண்ட தெய்வம் ஐயா. கல்லானாலும் கணவர் உட்கார்றா முதல்ல, புல்லானாலும் புருஷர் என்று சொல்லி வச்சிருக்கிறார்கள். நீங்கள் கழுத்திலே கட்டி லைசன்ஸ் ஒன்று தொங்க விட்டுருக்கீங்களே, நீ என்ன அயோக்கியத்தனம் பண்ணாலும் சரி, நீ என்ன முன்ன மாதிரி தனம் பண்ணாலும் சரி, நீ என்ன முழுச்சாவிக்கு தனம் பண்ணாலும் சரி, அனைத்தையும் கட்டி காவந்து காக்கக்கூடிய பெண்ணினமே பெரிது என்று நான் கூறுகிறேன் மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களே, நான் கூறுகிறேன் ராதாகிருஷ்ணன் அவர்களே. நல்ல ரோசக்காரையும் கார்ல வரக்கூடாது, மரியாதையா கருவனூர்ல இருந்து சீமக்கரில் விழுந்து உங்க ஊருக்கு ஓடிடு. என்ன பொம்பளை புடிங்கி தள்ளிட்டா? என் பாடி நான் எரிப்பேன், என்ன வேணா பண்ணுவேன், போன்ற ஒப்படைக்க மாட்டேன், போலீஸ் கேஸ் ஆயிரும். இதுக்கு தானே முந்தான திண்டுக்கல் பக்கம் அரைஞ்சேன். இவங்க சொன்னாங்க என்னதான் பெண்கள் சிறப்பா இருந்தாலும் என்னங்க எக்ஸ்ரே எடுக்க கொண்டு போறீங்க, ஏங்க போஸ்ட்மார்டம் பண்ணி 12 மணிக்கு கொடுத்துருவீங்களா? கெந்தா போதி சட்டி போட எருவு மாட்டு போய சட்டி ஓடாம என்ன நாடத்துக்கு வர்ற? நெல்லுன்னு இப்படி சின்ன உலகத்துல உலகத்திலே ஆணும் பெண்ணும் ஒரு வீட்டிலே சந்தோஷமா இருந்து குடும்பத்தை நன்கு கவனித்தால்தான் பிறக்கக்கூடிய பிள்ளைகள் நம் எவளியோ அவ்வளியோ நல்லா இருக்கும். உலகத்திலே சிறந்தவர்கள் ஆணும் பெண்ணும் சேர்ந்தாதான் ஒரு குடும்பம் சிறப்பாக இருக்கும். ஆணும் பெண்ணும் இந்த உலகத்திலே சமம் என்று முடித்து கொண்டு, ஏன்னா உள்ளூர் நாரதர் எஸ்பி கீதப்பிரியா அவர் விடணும் வள்ளி இருக்காங்க. நான் பேசிக்கிட்டே இருந்தா நாங்க வீடியோ வச்சுட்டு போயிடுவோம். நானும் பேசிக்கிட்டே இருந்தா வீடியோ வச்சிருவேன். ஐயா அந்த ஆட்டை உரிச்சா எனக்கு எப்படி செவரொட்டி கொடுங்கய்யா. அங்கே நின்ற மூத்திர